எப்படி பாஜக வடமாநிலங்களில் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறதோ தொடர்ந்து அதை போன்ற ஒரு வியூகத்தை தமிழகத்திலும் அமைக்க ஆரம்பித்திருக்கிறது. எப்படி ராமர் கோயில் கட்டி எழுப்பப்பட்டு அதனுடைய பின்னணியில் மிகப்பெரிய அரசியலை இந்தியா முழுவதும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதே அளவிலான ஒரு அரசியலை தமிழகத்தில் முன்னெடுத்திருக்கிறது பாஜக கட்சி அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்ப வெளியாகி இருக்கிறது. என்ன விஷயம், எதனுடைய பின்னணியில இவர்கள் இந்த 2026 அரசியலை எலெக்ஷனை அணுகப் போகிறார்கள் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில், அதனுடைய பின்னணி, அதற்கு முன்னால பாபர் மசூதி இடிப்பு, அதன் மூலமாக இந்துக்களை நாங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி இந்துக்களை அணிதிரட்டியது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மனப்பான்மையை இந்தியாவெங்கும் உருவாக்கியது, அதன் மூலமாக ஒரு தேர்தல் வெற்றியை தொடர்ந்து அவர்கள் கொய்து கொண்டிருப்பது, இதெல்லாம் தான் பாஜகவினுடைய முக்கியமான அஜெண்டா. அதன் மூலமாக அவர்கள் வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா பலவிதமான தந்திரங்கள் மூலம் அவர்கள் வெற்றியை ஈட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது தமிழகத்தில் அவர்களால் இந்த வெற்றியை ஈட்ட முடியவில்லை. மிகுதியான பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் ஏன் வெற்றியை ஈட்ட முடியலை, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதற்கான ரிசல்ட் ஏன் இன்னும் முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆய்வில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதில் தான் இந்த திட்டத்தை அவர்கள் அடுத்ததாக நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அது என்ன திட்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நடந்து முடிந்த பீகாருடைய எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் பல வியூகங்களை பாஜக பயன்படுத்திச்சு. அதன் மூலமாக வெற்றியை அவர்கள் ஈட்டினார்கள். அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒன்று எஸ்ஐஆர் மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே உருவாக்குச்சு. வெற்றியில் 65 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் இந்துக்களுடைய மனப்பான்மையை தட்டி எழுப்புற மாதிரி, நாங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படிங்கிற சொல்றது மாதிரி, அந்த இந்து மதத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதுகளை எல்லாம் மறுபடியும் நினைவூட்டுற மாதிரி அவர்களுடைய பேச்சுகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து இருந்தது. குறிப்பாக இந்த சத்பூஜை விழாவுக்காக சிறப்பு ரயில்களை அங்கே இயக்குனாங்க. குறிப்பாக அது தேர்தல் காலமாக இருந்ததுனால அது மிகவும் அவர்களுக்கு பலன் அளித்தது. ஒன்று. இன்னொன்று, இந்த எலெக்ஷனுக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த லீவ் விடுமுறை காலத்தில் இருக்கக்கூடிய சம்பளத்தை நாங்கள் பேசி வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வாங்கி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க. அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் எல்லா மாநிலங்களையும் அப்படி பேசப்பட்டு பல மக்கள் ஓட்டு போடுறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 10,000 ரூபாய் லஞ்சமாக ஊழலாக கொடுத்தது. அங்கே இருக்கக்கூடிய 1,40,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் கொடுத்தது. இது பெரிய அளவில் அவர்களுக்கு பலன் அடிச்சது. இன்னொன்று, நம்ம அந்த எலெக்ஷனுடைய கேம்பெயினில் பார்த்தா தெரியும், அவர்கள் திரும்ப பேசினது அயோத்தியினுடைய ராமர் கோயில். ஏன் ராமர் கோயிலுக்கு தேஜஸ்வி யாதவ் வரல, ராகுல் காந்தி வரல அப்படிங்கிற திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேயே பீகாரில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை இந்த ராமர் கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே பார்த்துட்டு வரக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் அதனுடைய தொடர்பு அமைப்புகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ராமர் கோயில் நம்ம தான் கட்டினோம், பாஜக தான் இதை முழுமையாக கட்டுச்சு, இந்துக்களுடைய முக்கியமான கடவுளாக இருக்கக்கூடிய ராமரை வழிபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது பாஜக கட்சி தான் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இது முன்னெடுத்தது. அது மட்டுமல்ல, இந்த பீகார் தேர்தல் களத்தில் அமித்ஷா அவர்கள் பேசினது நினைவு இருக்கும் உங்களுக்கு. சீதா பிராட்டியினுடைய கோயிலை நாங்கள் கட்ட போகிறோம், 450 கோடி ரூபாய் இதற்காக நாங்கள் செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பேசினார். இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலனை அங்கே அளித்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. எலெக்ஷன் வெற்றியை அங்கே ஈட்டினது அந்த வகையில் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஒரு பக்கம் ஓட்சோரி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்,
ஓட்டுக்கு காசு கொடுத்தது மாதிரி அந்த 10,000 ரூபா கொடுத்தது, இது எல்லாம் சேர்ந்து தான் அவர்களுக்கு இந்த பலனை அளித்திருக்கிறதாக அவர்கள் வந்து நம்புகிறாங்க. அப்போ இதே பாணியை இங்கே செய்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஒன்று, அந்த வகையில் அவர்களுக்கு இப்போ சிக்கி இருக்கக்கூடிய இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி. ஏற்கனவே வந்து வட மாநிலங்கள்லேருந்தெல்லாம் இங்கே யாத்ரீகர்கள் கோயிலை பார்க்குறதுக்கு இங்கே வராங்க. அந்த இடத்துல நம்ம அனுமன் சிலை ஒன்று கட்டி எழுப்புனா என்ன அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அதுதான் ஒரு 100 அடி அளவிலான மிக பிரம்மாண்டமான ஒரு அனுமன் சிலையை அங்கே வைக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்மளுடைய பாரம்பரியமான தெய்வங்களாக இருக்கக்கூடிய கோட்டைச்சாமி, மாரியம்மன், எல்லைச்சாமி, பைரவர், அது மாதிரி நம்முடைய குலசாமிகள், இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க வடக்கத்திய அந்த விஷயங்களை கொண்டு இங்கே திணிக்கிறதுக்கான ராமரையும் அனுமனையும் இங்கே கொண்டு வந்து திணிக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் பேச வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏற்கனவே வட மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை எந்த மாதிரி நுட்பத்தோட அவர்கள் தந்திரத்தோட தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க, அதன் மூலமாக இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில் எந்த அளவுக்கு பிளவுகள் ஏற்பட்டிருக்கு, இந்து முஸ்லீம் அப்படின்னு இல்லாமல் இங்கே சகோதர சகோதரிகளாக பழகிட்டு இருந்த இந்த நிலையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து பொய் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் இன்னும் மறுபடியும் நம்ம எல்லாம் இந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து திணிக்கக்கூடியதை, இந்த அனுமன் சிலையை இங்கே கொண்டு வந்து நிறுவக்கூடிய வேலையை அவர்கள் செய்ய போகிறார்கள். இதுதான் அடுத்த திட்டமாக அவர்களுக்கு இருக்க போகிறது. அதன் மூலமாக இந்து ஓர்மையை கட்டி எழுப்புறதுக்கான விஷயத்தை அவங்க வந்து பண்ண போகிறாங்க. சரி, 2026 எலெக்ஷன். இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னால் அவர்கள் இப்போ என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் அவங்க உள்ளே ஏறிட்டாங்க. பல கோயில்கள்லையும் உள்ளே ஏறி சமய வகுப்புகள் அப்படிங்கிற பேரில் எந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களை இங்கே பூத்திட்ருக்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த இந்து மதத்தலங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள், இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதில் எல்லாம் குறிப்பாக இங்கே அரசியலை பேசக்கூடிய நபர்களை உள்ளால் அனுப்புகிறாங்க. உள்ளால் அனுப்பி மெதுவாக இந்து தர்மம், நம்ம எப்படி இருக்கணும், ஒழுக்க நெறிகள், இந்த மாதிரி பேச ஆரம்பித்து இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசிற்கு எதிரான அந்த விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை மிக நுட்பமாக ஒரு செயல் திட்டமாகவே அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுவும் 2026 எலெக்ஷன் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தந்திரத்தை கையில் எடுத்து அவர்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த வகையில் மக்களை தங்களை நோக்கி ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டத்தை படு சூப்பராக செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகள் பறிபோயிருமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திருப்பூர் ஒவ்வொரு இடமாக வந்து எங்களுடைய பேர்கள் வந்து இதிலேருந்து விடுபடுதுன்னு சொல்லி கலெக்டர் வரைக்கும் போய் பார்த்து அவர்கள் வந்து புகார்களை வந்து அளிச்சிட்ருக்கிறாங்க. இன்னும் இது எப்படி போகும் அப்படின்னு தெரியல. எத்தனை மக்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குகள் இதில் திருடப்படும், இதுலேருந்து பட்டியலேருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இல்லை. அவசரமாக இந்த வேலையை வந்து மத்திய அரசாங்கமும் அதற்கு துணையாக வாலாட்டியாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரி, இதில் இன்னொரு அச்சம் நமக்கு நிலை நிற்கக்கூடியது எஸ்ஐஆர் மூலமாக வெளிமாநில தொழிலாளர்களை இதுக்குள்ளால் சேர்க்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறாங்க. எப்படி பீகார் மாநிலத்திலையும் சரி, ஹரியானாவிலையும் சரி இந்த ஓட்டு கொள்ளையை ஏற்படுத்தி இல்லைன்னா கூடுதலான வாக்காளர்களை ஹரியானாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து எப்படி வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இங்கே கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான தந்திரோபாயங்கள் எல்லாமே களத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000, 6000, 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் இதை வந்து செயல்படுத்தினாலே போதும். குறைவான வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் இதில் தோல்வி அடையக்கூடும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாஜக இங்கே வெற்றியை நிலைநாட்டும். பாஜகவும் அதிமுகவும் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் இன்னொரு பக்கம் வந்து ஓடிட்டுருக்கு, அது வேற விஷயம்.
அப்போது எப்படியாவது 2026 எலெக்ஷனில் நம்ம இங்கே வெற்றி பெற்றே தீரணும், அதற்காக என்ன விஷயங்களை நம்ம செய்யணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோடு அவர்கள் செயலாற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மாதம் துவக்கத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் வேற தமிழகம் வரப்போகிறாரு, அதற்கான திட்டங்கள் எல்லாம் தயார். இந்த வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களச்சூழல், இங்கே அவர்களுடைய தந்திரோபாயங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த எலெக்ஷன் தொடர்பாக என்னென்ன பாஜக செய்ய போகிறது, தமிழக அரசியல் களம் எப்படி பரபரக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.